Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் சிட்டிகம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஐம் ராஜா, வெல்கம் டு ஃபைனான்ஸ் வித் ராஜா. இந்த வீடியோவை மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ், இந்த கம்பெனியோட க்ரோத் என்ன, இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா, இந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் என்ன, இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் இன் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், பல்க் ட்ரக்ஸ், ஃபுட் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே சப்ளை பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து அனலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சஸ்டைனபிளாக இல்லை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து ப்ராப்பராக இல்லை. ஆஸ் ஆஃப் June 30, 2024 வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி பேரோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரோத் இல்லைனாலும் இந்த ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்கான கம்பெனி தான். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் லாங் டேர்முக்கு அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா இந்த ஐபிஓ ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா December 27 ஓப்பன் ஆகி December 31 வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா January 3 ஃப்ரைடே வந்துட்டு லிஸ்ட் ஆகுது. இந்த ஐபிஓ டைப் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்இ டைப் ஐபிஓ, அதாவது இது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் வந்து கம்பெனி. இதனோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹10 per ஷேர். இதனோட ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹70 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட லாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2000 ஷேர்ஸ், அதாவது ஒரு லாட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு லாட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதனோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 lakhs ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12.6 crores. அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ. 12.6 crores இது ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் கொடுக்குறாங்க. இந்த ஐபிஓ இஷ்யூ டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இஷ்யூ, அதாவது வந்து இதில் மினிமம் மேக்ஸிமம் ப்ரைஸ் பேண்ட் கிடையாது. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். இது வந்து லிஸ்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த கம்பெனி ஐபிஓட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹70 per ஷேர். இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் ₹30 per ஷேர். இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 42.86%. ஸோ இதனோட எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹100 இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லைனாலும் இதனோட கிரே மார்க்கெட் ப்ரீமியத்துக்காக நிறைய பேர் வந்து இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறாங்க. இந்த கம்பெனி ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரீட்டைல் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஆர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லாட் தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது ₹1,40,000 அப்ளை பண்ணலாம். இதனோட ஹெச்என்ஐ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 2 லாட் அப்ளை பண்ணணும். அதாவது ₹2,80,000 நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த கம்பெனி ஐபிஓட டைம் லைன் வந்து பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா December 27 ஃப்ரைடே வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா December 31 டியூஸ்டே வந்து க்ளோஸ் ஆகுது. இதனோட அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா January 1, 2025 தான் வந்து நடக்குது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர்ஸ் வந்துட்டு January 2 அன்றைக்கி கிரெடிட் ஆயிரும். சப்போஸ் இந்த ஐபிஓ வந்து உங்களுக்கு அலாட் ஆகலைன்னா இதனோட ரீஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா January 2 அன்றைக்கி உங்களை அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா January 3 ஃப்ரைடே வந்து லிஸ்ட் ஆகுது. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான கட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 PM December 31. என்னதான் இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து அரௌண்ட் 40% இருந்தாலும் இந்த ஐபிஓட ஃபண்டமெண்டல்ஸும் இந்த ஐபிஓட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து அவங்க கொடுத்துருக்கறனால என்னோட சஜஷன் என்னென்னா இந்த ஐபிஓ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறக்கும், இதே மாதிரி நிறைய கம்பெனி ஐபிஓ பற்றின அனாலிசிஸ் பார்க்குறக்கும், உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் நாலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.